அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த குர்ஆன் அவர்களுடைய குர்ஆன் இல்லை என்பதை ஒத்துக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதைத்தான் நம்ம நேரத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய இல்லைன்னு சொல்கிறதுக்காக வேண்டித்தான் வந்துட்டு செய்கிறோம். நேரத்திலிருந்து இதே கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், முஅத்தஸிலாக்கள் என்ற ஒரு குரூப் இருந்தாங்கன்னு சொல்லி, வழிகட்ட கூட்டத்தினர்கள். இந்த உலகத்தில் முதலாவது தௌஹீத், அஹ்லுத் தௌஹீத், அஹ்லுல் அத்லி வத் தௌஹீத் என்று தங்களுக்கு பெயர் வைத்து கொண்டவர்கள் அவர்கள்தான். தௌஹீத்வாதிகள் என்று பெயர் வைத்து கொண்டவர்கள் அவர்கள்தான். உலமாக்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவர்களுடைய கொள்கை என்ன என்பதும் எங்களுக்கு தெரியும். அவர்களுடைய கொள்கை என்ன என்பதும் நமக்கு தெரியும். இன்று அவர்களுடைய வாயிலிருந்து வெளியாகிவிட்டது. என்ன சொல்லிவிட்டார்கள்? இது குர்ஆன் இல்லை. முதல்ல அவர் எடுத்து வைக்கும்போது சொன்னார், இது குர்ஆன் இல்லை என்று சொல்லிட்டார். ஓசை வடிவில் தான் குர்ஆன் இருக்கிறது, ஓசை வடிவில் குர்ஆனை நாங்கள் காட்டுவோம் சொன்னார். குர்ஆன் பென்ட்ரைவில் இருக்குது, மொபைலில் இருக்குது, கம்ப்யூட்டரில் இருக்குது, இதெல்லாம் குர்ஆனா அப்படின்னு வந்து என்ன செஞ்சார்? கேட்டார். நாம் இந்த கிதாப் என்னது இதா நாம் இந்த கிதாப் இருக்கிறதே, இந்த கிதாபை, இந்த வேதத்தை, கிதாப் என்று வரக்கூடிய இந்த வேதத்தை குர்ஆன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் குர்ஆன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் கேட்ட கேள்வி என்ன? அவருடைய பதில் என்ன? இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய குர்ஆன், இடையில மக்கியான்னு எழுதிருக்கீங்க, மதனியான்னு எழுதிருக்கீங்க, சஜிதா எத்தனை, இதெல்லாம் இஜ்மா ஆகிட்டு வாங்க, இந்த குர்ஆன் தான் உங்களுடைய குர்ஆன், எத்தனை பேருக்கு சேர்ந்து முடிவு செஞ்சீங்க? இதை நாம் சொல்கிறத விட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த அமைப்பில் இந்த குர்ஆன் அமைந்தது என்பதை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். முதலாவது கேள்வி, ஓசை வடிவில் குர்ஆனை கொண்டு வரட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஓசை வடிவில் குர்ஆனை கொண்டு வரட்டும். அவங்க சொல்லிட்டாங்க, குர்ஆன் உள்ளத்தால் பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னாங்க. நாம் சொன்னோம், எழுத்தாலும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. உள்ளத்தால் மட்டுமல்ல, எழுத்தாலும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது இல்லை என்று சொல்கிறார்களா? வெறும் உள்ளங்களில் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டதா? எழுத்தால் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்லட்டும். எழுத்தாலும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. அடுத்ததாக, ஓசை வடிவில் குர்ஆனை கொண்டு வருகிறோம், உள்ளங்களில் தான் என்ன இருக்குது? குர்ஆன் வந்து என்ன செய்கிறது? இருக்கிறது என்று வந்து என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள். சரி, வாங்க. அடுத்ததாக இவங்க என்ன சொன்னாங்க? இந்த குர்ஆனில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இஜ்மா வானீங்களா? நாங்கள் சொல்லலை இது இஜ்மா என்று. அவர்களுடைய கொள்கை முன்னோடி தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவர், இன்றைக்கு ஒளிபரப்பாகி இருக்கக்கூடிய ஆன்லைன் PJ.com, இந்த இது நேரடி ஒளிபரப்பு என்று கேள்விப்பட்டேன். அதில் என்ன எழுதுறாரு பாருங்க, அந்த ஸ்க்ரீன்லையும் இருக்குது, நல்ல கவனியுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த பிரிண்ட்லேயாவது அதை இல்லாமல் ஆக்கிருங்க அந்த எழுத்தை. சமுதாயத்தின் அங்கீகாரம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த ஏற்பாட்டை நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். அன்றைய சமுதாயத்தில் இருந்த நபித்தோழர்கள், இந்த ஏற்பாட்டைனா எந்த ஏற்பாடு? இவ்வாறு ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டை, ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டை அவர் அன்றைய சமுதாயத்தில் இருந்த நபித்தோழர்களிலும் நல்லோர்களிலும் யாருமே ஆட்சேபிக்கவில்லை. இது தேவையான சரியான ஏற்பாடுதான் என்பதை ஒப்புக்கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் தம்முடைய பழைய பிரதியை எரிக்க முதலில் மறுத்துவிட்டார். அவரும் பிறகு தனது முடிவை மாற்றிக்கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த பணியின் முக்கியத்துவத்தையும் நியாயத்தையும் அறிந்து இதற்கு கட்டுப்பட்டார். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் மற்றும் நல்லறிஞர்களின் ஏக மனதான முடிவோடு, அனைவரின் ஏக மனதான முடிவோடு, நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் மற்றும் நல்லறிஞர்களின் தனியாக வேற போட்டிருக்கிறார், நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, நல்லறிஞர்களின் ஏக மனதான முடிவோடு அனைவரின் கண்காணிப்பிலும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. எந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது? இங்கே இஜ்மா, ஏக மனதான முடிவு இல்லை என்று சொல்கிறாங்களா? அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அதைத்தான் தங்களுடைய குர்ஆனாக வந்து என்ன செய்வார்கள்? காட்டுவார்கள். அதைத்தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? இந்த இருக்கு அவங்களுடைய அந்த நூல், என்ன எழுதியிருக்கிறாங்க? திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் இதில் என்ன என்று சொன்னால், அந்த பேர் எப்படி வருது? 42 வரும். 42 திருக்குர்ஆன். பொதுவாக நாம் எல்லாரும் பார்த்துருக்கிறோம், ஒரு நூல் என்று சொன்னால் நூலாசிரியர் அந்த நூலில் தன்னுடைய பெயரை போடுவார்.
பாருங்க, அவங்களுடைய ஃபிக்கு கிதாப் இது அவங்களுடைய ஃபிக்கு கிதாப். எங்களுடைய ஃபிக்கு கிதாப் எடுத்தா, அவங்களுடைய ஃபிக்கு கிதாப் எடுத்தா எல்லாம் கிழிஞ்சிரும் வண்டவாளங்கள். பாருங்க, நபி வழியில் தொழுகை சட்டங்கள். பேர் யாரு? எம்ஐ முகமது சுலைமான் என்று பேர் போட்டிருக்கு. இங்கே திருக்குர்ஆன் யாரு? பி ஜெயினுல் ஆபிதீன். எழுதலாமா அப்படி? திருக்குர்ஆன் விளக்க உரைன்னு போடுங்க, அல்லது திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்புன்னு போடுங்க. இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஏன்? அண்ணன் செய்கிறார் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு தூரம் பகுத்தறிவு இவர்களை கொண்டு போய் எங்கு விட்டு விட்டதுன்னு பாருங்க. முஅ்தஸிலாக்கள் என்ற அந்த வழிகட்ட கொள்கையில் இருந்தவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் இந்த குர்ஆனுடைய விடயத்தில் இவர்கள் எதை வாதாடுகிறார்களோ அதே விடயத்தை வைத்து பல அறிஞர்களை, ஆட்சியாளர்களை வசப்படுத்தி கொண்டு தண்டனை கொடுத்தார்கள். இன்று அவர்களும் அந்த முஅ்தஸிலா என்ற வழிகட்ட கொள்கையை மறைப்பதற்காக தௌஹீத்வாதிகள், நஹ்னு அஹ்லுத் தௌஹீத் வல் அத்ல், நாங்கள் தான் தௌஹீத்வாதிகள் அன்றைய காலத்தில் பெயர் சூட்டி கொண்டார்கள். இன்று அதே காரியத்தை முஅ்தஸிலா என்ற பெயர் இல்லாமல் வேறொரு காரியத்தில் செய்கிறார்கள். பச்சை பச்சையாக ஒத்துக்கொண்டார்கள். இந்த குர்ஆனை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது ஒளி வடிவில் தான் பாதுகாக்கப்பட்டிருக்குது. முஅ்தஸிலான்னு சொன்னா யாரு? முஅ்தஸிலா என்ற அர்த்தம் என்ன? ஒதுங்கி போனவர்கள். அவர்கள் இஸ்லாத்திலே இருந்து ஒதுங்கி போனவர்கள், இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறவர்கள் அல்ல, அந்த முஅ்தஸிலாக்களுடைய கொள்கைக்குள்ள இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கொள்கை சகோதரர்களுக்கு இந்த மர்மங்கள் தெரியுமோ தெரியாது. அடுத்ததாக சொல்லுகிறோம், திருமிதியுடைய விஷயத்தை எடுத்து போட்டாங்க. முஸ்லிம் ஏன் திருமிதியாக மாறியது? இது ஒரு கேள்வியா? நான் அங்க என்ன எடுத்து சொன்னேன், நீங்க முன் வச்சீங்க இந்த ரெண்டும் தான் கரெக்ட், கிதாபுல்லாஹி வ சுன்னதி, இது ரெண்டு மட்டும் தான். ரெண்டு பேச்சாளர்கள் சொன்னாங்க. என்னண்டா, இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால எதையும் முன்வைக்க கூடாது என்று பலமா ஆதாரம் வச்சாங்க. நாங்க சொன்னோம், இந்த ஹதீஸுக்கு, இந்த ஹதீஸை கொண்டு வந்து ஷியாக்கள் எனது குடும்பம்னு சொல்லப்பட்டிருக்கிறதே என்று கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? குடும்பத்தையும் ஒரு குர்ஆன் சுன்னாவை போன்ற ஒரு வழிகாட்டியாக எடுக்கலாமா, மூலாதாரமாக எடுக்கலாமான்னு கேட்டோம். அப்ப முஸ்லிம்ல இருக்கிறது அஹ்ல பைத்தி என்று இருக்கிறது, திருமதியில இருக்கிறது இத்திரத்தி, ஒரே செய்தி தான். விஷயம் இருக்குதா இல்லையா? பிளவுடிக்கணும். எப்ப பிளவுடிக்கணும்? எங்கேயுமே இந்த செய்தி இல்லை, அல்லது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, அதை சொல்லிட்டாரு முஸ்லிம் சொல்லி, அப்ப பிளவுடிங்க, ஒத்துக்கிறோம். செய்தி இருக்குதா, அந்த வார்த்தையே கட்டுப்பிடிச்சிங்க, அதுக்காக திருமதியில காட்டணும். சொன்ன செய்தி இருக்குதா இல்லையா? சொன்ன செய்தி இருக்குது. ஜமாத்து தப்லீக் ஜமாத்தை பத்தி கொண்டு வந்தாங்க. தப்லீக் ஜமாத் நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, வந்தவர் யாராக இருக்கட்டும், வந்தவரை பற்றி விவாதமா, தலைப்பை பற்றி விவாதமா? வந்தவரை பற்றி விவாதமா, அவரின் கொள்கையை பற்றி விவாதமா, அல்லது தலைப்பை பற்றி விவாதமா? அப்படி எல்லாம் விவாதிக்கிறேன்னா நாங்க ஃபிக்ஹ் கிதாபுக்கு இறங்கி இருப்போமே. ஆபாசம் என்று செக்ஸையே ருசியா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுல நாங்க இறங்கி இருப்போமே. அதுக்கே நாம வரல. அது தலைப்புக்கு அப்பாற்பட்டது, திசை திருப்பிடுவீங்க. வரல சொன்னாங்க. நீங்க எல்லாம் போனதுக்கு பின்னால போன் பண்ணி கேட்பாங்க. நாங்க சொல்றோம், போனதுக்கு போறது வாங்க சொல்றோம், விவாதத்தில் சொல்ல மாட்டோம். இது அந்த தலைப்புக்கு உட்பட்டதல்ல, திசை திருப்ப வராதீங்க. உங்களுக்கு அதுக்கு பின்னால தேவையா? அழகா விளங்கப்படுத்தணும். நிறைய மதரசாக்கள் இருக்குது, எல்லாம் மதரசாவுடைய உஸ்தாதுமார்கள் நிறைய இருக்கிறார்கள். வாருங்க, கிதாப் எடுத்துக்கிட்டு விளங்கப்படுத்துறோம். ஆபாசமா வேற என்னமோ பாசமான்னு பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, இந்த இஜ்மாவுடைய கருத்தை இன்னுமே சரியா புரிஞ்சுக்கல, அவங்க என்ன சொன்னாங்க, 26 கேள்வி போட்டதை பார்த்தா ஒன்றுக்குள் ஒன்று கொள்ளுகிற கேள்விகள். இது கேள்வியா? திருப்பவும் கேட்கிறார், எந்த இடத்துல ஒன்று சேர்ந்து நீங்க முடிவெடுத்தீங்க? அடை ஒன்று சேர்றதா அந்த வரைவிலக்கணத்தில் இருக்குது. இத்திஃபாக் முஜ்தஹிதி அஹ்லில் அஸ்ரி, ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதென்றிருக்கிறதா,
ஒரு காலத்தில் உள்ள ஆய்வாளர்கள் ஒரு இடத்தில் ஒன்றாக குழுமுவதன் இருக்குதா? என்ன அர்த்தம்? இந்த காலத்தில் எல்லா அறிஞர்களையும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்தலாமா? தேடி பிடிக்கிறது ஒரு கஷ்டமாகும். தேடி பிடிக்கிறது. கருத்தில் ஒற்றுமைப்படுங்க. தூனிஸ்ல ஒருத்தர் இருக்கிறார், மிஸ்ரில் ஒருத்தர் இருக்கிறார், சவுதியில் ஒருத்தர் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. எல்லா நாட்டில் இருக்கிறவர்களும் இந்த கருத்து பரவுது. யாரும் மறுப்பு தெரிவிக்கலைன்னா ஒற்றுமையா இல்லையா? யாருமே மறுப்பு தெரிவிக்கலைன்னா ஒற்றுமையா இல்லையா? பாருங்க, ஒரு விஷயத்துக்கு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இவ்வளவு விளங்க இல்லையா? இந்த சின்ன உதாரணத்தையாவது சொல்றோம். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறார்கள். ஜனாசாவை வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. எங்க அடக்கம் செய்வோம்? கருத்து வேற்றுமை வருகிறது. படிச்சிருக்கிறீங்க நீங்க. எங்க அடக்கம் செய்வோம் என்பதில் கருத்து வேற்றுமை ஏற்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு நபி எந்த இடத்துல வஃபாத் ஆகுவாரோ அங்குதான் அடக்கப்பட வேண்டும். அந்த ஹதீஸுக்கு கீழே எல்லா சஹாபாக்களும் கருத்து வேற்றுமை இல்லாம ஒற்றுமைப்பட்டார்களா இல்லையா? இதுக்கு பேர் இஜ்மா. அகீமுஸ் ஸலாத்துக்கு கீழால முழு மூமின்களும் ஒன்றுபட்டார்கள். அதுக்கு பேர் இஜ்மா. நீங்க குறுக்காக விளங்கி கொண்டீங்க. குர்ஆன் ஹதீஸ் என்பது இஜ்மா கியாஸ் என்பது அதுக்கு அப்பாற்பட்டது. அவர் திருப்பி சொல்லார் பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் என்பது வேறாகத்தான் இருக்கணுமா? யாரு சொன்ன வேறண்டி? குர்ஆனும் ஹதீஸும் என்றால் அப்ப ஹதீஸ் குர்ஆனுக்கு 100க்கு 100 முழுமை வித்தியாசமாக இருக்கணும். குர்ஆனை தழுவியதாக ஹதீஸ் இருக்கக்கூடாதா? என்ன அதிசயமான ஆச்சரியமான கருத்துக்களை பேசுறீங்க. மூளைக்கு எட்டாத பேச்சுகளை பேசுறீங்க. தெளிவாக பேசுங்க. இஜ்மாவை நேற்றிலிருந்து வழங்கப்படுத்தணும். நேற்றிலிருந்து இஜ்மா வழங்கப்படுத்தணும். விளங்குது விளங்காதது போன்று நடிக்கிறார்கள். அரபில் தஜாஹுல் என்று சொல்லுவாங்க. ஒன்று மடத்தனம், இன்னொன்று மடையன் போல நடிக்கிறது. அப்படி நடிச்சா விடயங்களை விளங்கப்படுத்த முடியாது. ஒன்று இருக்கிறது தூங்குறது, இன்னொன்று தூங்குறது போல நடிக்கிறது. தூங்குறவன் எழுப்பலாம், தூங்குறது போல நடிச்சா எழுப்ப இயலாது. இப்ப என்ன சொல்ல வர்றோம்? இஜ்மாவை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. இஜ்மாவை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. இஜ்மாவில என்ன நீங்க கேட்கிறீங்க? அந்த கேள்விகள் அனைத்துக்கும் விட வந்துருச்சு. சஹாபாக்களுடைய காலத்தில் இஜ்மா இருந்துச்சான்னு கேட்கிறீங்க. இஜ்மா ஏற்பட்டுச்சு. சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால இஜ்மா ஏற்பட்டது. ஒவ்வொரு காலத்திலும் இஜ்மா ஏற்பட்டிருக்கிறது. இஜ்மாவை யாருமே மறுக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நேற்று ஒரு நாளாக முழுமையாக ஒரு நாளை செலவழிச்சினோம் இந்த இஜ்மாவை விளங்க வைக்க. இஜ்மாவோட வரை விளக்கணத்தை விளங்கி கொண்டா இங்கே எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பிடிவாதத்துக்காக இருக்கிறாங்க. இஜ்மா கியாஸ் அவங்களுக்கு எதிராக விவாதம் பண்றோம், அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அவங்களுக்கு தெரியும் இது உண்மை என்று விளங்குது, இஜ்மா இதுதான் என்று புரியுது. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளத்துக்கு தயாராக. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நாம் தலைப்பில் போய்கொண்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நாம் கியாஸுக்கு போவோம். இஜ்மாவுடைய விஷயத்தை இவ்வளவு அவர்கள் இஜ்மாவுடைய விஷயத்திற்கு சரியான முறையிலே பதில் சொல்லவில்லை. எனவே அவர்கள் இஜ்மாவை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது அவர்கள் சரியான பதிலை சொல்லாத வரைக்கும் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அர்த்தம்தான் என்ன செய்கிறது, பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அது இல்லை என்றால் நாம் எடுத்து வைத்த ஆதாரங்களுக்கு சரியான முறையிலே அவர்கள் பதில் தர கடமைப்பட்டிருக்கிறார்கள். கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் தந்துட்டு சொல்லுவாங்க. மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் வைத்த ஆயத்துகளுக்கெல்லாம் அவர்கள் என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாம் அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறோம், அதற்கு பிறகு அவர்கள் மறு விளக்கம் சொன்னார்களா இல்லையா என்பதை நீங்கள் எல்லாம் கவனித்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஹதீஸை சொல்லியிருக்கிறோம். இஜ்மாவிற்கு ஏராளமான ஹதீஸுகளை அள்ளி கொட்டி இருக்கிறோம். அந்த ஏராளமான ஹதீஸுகள் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். நான் அந்த ஹதீஸை பற்றி சொன்னேன். எண்ணிக்கை நிறைய இருக்கிறது. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை வழிகேட்டின் மீது ஒன்று சேர்க்க மாட்டான் என்று நிறைய எண்ணிக்கையில் ஹதீஸ் வருகிறது. ஆனால் அவர்கள் நாம் அந்த ஹதீஸை எடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு ஹதீஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பலகீனத்தை பேசுவாங்க. அவர்களுடைய வளமை என்னென்று சொன்னால், பலமான ஹதீஸை சொல்லும் பொழுது அதை பற்றி பேசவே மாட்டாங்க. பலமான ஒரு ஹதீஸை எடுத்து சொன்னால் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஒரு பலகீனமான ஹதீஸை துணை ஆதாரமாக நாம் எடுத்து சொல்லும் பொழுது அதை பற்றி பேசுவார்கள். அதனால் இஜ்மா சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸுகள் எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகம் இருக்கிறது என்று சொன்னால், அதனுடைய கருத்து,
அந்த ஹதீஸினுடைய கருத்து முழு உம்மத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முத்தவாத்திர் என்று ஹதீஸுக்களை விதியினுடைய அடிப்படையிலே முத்தவாத்திர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய கருத்துக்கள் இருக்கிறது. தப்லீக் ஜமாத்தினர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள மதுஹபு குப்பைகளில் உள்ள ஆபாசங்களை நேற்றைய தினத்திலிருந்து அடுக்கடுக்காக நாம் எடுத்து போட்டோம். அதில் இன்னொரு கிறுக்குத்தனத்தையும் பாருங்கள். எப்படின்னு சொன்னால், சாவி மதுஹபை சேர்ந்த அவர்களுடைய பிரபலியமான மதுஹபு சாவி மதுஹபை சேர்ந்த இயானத்து தாலிபீன் என்ற புத்தகத்தில் 1வது பாகத்தில் 4வது பக்கத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், வஅன்ன மஆனி குல்லில் குத்துபி மஜ்மூஅத்துன் ஃபில் குர்ஆன், ஒட்டுமொத்த வேதங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனில் அடங்கி இருக்கின்றது. வமஆனிஹி மஜ்மூஅத்துன் ஃபில் ஃபாத்திஹா, குர்ஆனுடைய அனைத்து கருத்துக்களும் ஃபாத்திஹா சூராவிலே இருக்கின்றது. வலிஹாதா சும்மியத் உம்முல் குத்துப், இதுக்காக வேண்டித்தான் வேதங்களின் தாய் என்று ஃபாத்திஹா சூராவுக்கு பேர் சொல்லப்படுகின்றது. அதே போல வமானிகா மஜ்மூஅத்துன் ஃபில் பஸ்மலா, ஃபாத்திஹா சூராவினுடைய அனைத்து கருத்துக்களும் பிஸ்மில்லாவிலே இருக்கின்றது. வமானிகா மஜ்மூஅத்துன் ஃபி பாயிஹா, பிஸ்மில்லாவில் உள்ள அனைத்து கருத்துக்களும் அந்த பிஸ்மில்லாவில் உள்ள பாவுல இருக்குது. அதே போல வமானில் பாயி ஃபி நுக்ததிஹா, பாவுல உள்ள அனைத்து கருத்துக்களும் அந்த பேயில இருக்கு, நுக்தா இருக்குதுல, அதுல அந்த புள்ளியில இருக்குதான் எல்லா கருத்துக்களும். நேற்று குர்ஆன் இதுதான் எங்களுடைய குர்ஆன் காட்டினாங்கல்ல. இப்போ அந்த அப்துல்லா ஹசரத்தும் அதே போல் அவங்க மதரசாவுக்கு வந்தால் படித்தர்றேன்னு சொன்னாங்கல்ல, மக்கள்லாம் போங்க, அந்த நுக்தாவில் அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த வேதத்தையும் குர்ஆனையும் என்ன செய்யணும், அவர்கள் காட்டணும். ஒருத்தர் தொழுகையில் நின்றுக்கிட்டு ஃபாத்திஹா சூராவெலாம் போக தேவையில்லை, பா பா பே 2 தடவை பா பாட்டு ஓதுனா சரி, குர்ஆன் உள்ளதானே இருக்குது. அல்லது நொக்கத்துன்னு நிற்க வேண்டிய எப்படின்னா கிறுக்கு பையன் சொல்லுவானா, லூசு பையன் சொல்லுவானா, இதுதான் இவர்களுடைய இஜ்மாக்கியார். இந்த மாதிரி ஒன்றா இருக்குது. அவர் நுக்தாவில் நேற்று குர்ஆன், இது எங்களுடைய குர்ஆன் எடுத்து காட்டினார்ல, இப்போ நுக்தாவில் இருக்கிறத அவர் எடுத்து காட்டணும். அந்த நுக்தாவில் அவர் குர்ஆன் இருக்கிறத எடுத்து காட்டணும். அடுத்ததாக அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களுக்கு முட்டை ஊத்துறதெல்லாம் எங்களுக்கு ஆபாசம் இல்லை. என்னன்னா நாங்கள் ஊத்திக்கிட்டு தானே இருக்கிறோம் ஆல்ரெடி. அவங்க 2 பேருமே சொன்னாங்க, அப்துல்லா ஹசரத் சொன்னாரு, அப்துல் ரஹ்மான் சொன்னாரு. என்ன சொன்னாங்கன்னா, தெளிவாக எங்களுக்கு இது ஆபாசம் இல்லை, ஆதாரம் இருக்குது முட்டை ஊத்துறதுக்கு, அதனால ஊத்திக்கிட்டு இருக்கிறோம், செவர்ல மூத்திரத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அதனால ஆபாசம் இல்லைன்னு ஆனதுக்கு பிறகு அவங்க அசிங்கமானவங்க நம்ம மறுக்க தேவையில்லை, உண்மைதான். அதனால இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஆபாசம் இல்லைல்ல, யானது தாலிபீன் இவர் சொன்ன அதே கிதாபு ஷாஃபி மதுஹபு அவருடைய மதரசாவில் ஓதி கொடுக்கிறார்கள். சரியா? அதுல என்ன சொல்றாங்கன்னா, உது முறியுமா முறியாதா, அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க. ஒரு விஷயத்துக்கு உது முறியுமா முறியாதாண்டா எதைனா காட்டிட்டு போகலாம். என்ன எங்க போய் யோசனை நிற்க தெரியுமா? அசிங்கம் இல்லைல்ல, முட்டை ஊத்துறதே அசிங்கம் இல்லைன்னா இதெல்லாம் அசிங்கமா? சரியா? தெளிவா சொன்னாரு, 3 விஷயத்தை சொல்லி காட்டியும் முட்டை ஊத்துறது அசிங்கம் இல்லை எங்களுக்கு. சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தன் போய் தண்டை உறுப்பு இருக்குல்ல, அசிங்கமா வார்த்தை சொல்ல வாய் கூசுது, கலிசடியா சொன்ன மனுஷனா நம்ம பேசிக்கிறோம்ல, சாமான கொண்டு வைக்கிறாண்டு, அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்குது. அவ்வளவு அசிங்கமா பேசிருக்கிறாங்க. தண்டை சாமான கொண்டு போய் இன்னொருத்தண்ட கையில வைக்கிறான், வச்சா உது முறியாது. தண்டை உறுப்பை கொண்டு போய் இன்னொருத்தண்ட கையில அப்படி வச்சுட்டான், அவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், உது முறியாது. எப்படி நல்லமா? அசிங்கம் இல்லை. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. உது முறியும் இப்படி போட்ட, அதாவது கான் வலஅ ஷக்ஸுன் ஸகரஹு ஃபீ கஃபி ஷக்ஸின் ஆகர், ஒருவன் தன்னுடைய உறுப்பை தன்னுடைய சாமானை வேறொருவனின் கையில் கொண்டு அப்படி வச்சிடுறான். இதை ஆப்பிளா கொண்டு வைக்கிறதுக்கு அப்படி வச்சுட்டால் உது முறியும். முட்டை ஊத்துறதே போதும்னா இது பிரச்சனையே இல்லை. சரியா? அதனால அடுத்தது இதை பார்த்துக்கிறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இவர்கள் எவற்றையெல்லாம் ஆபாசமில்லை என்று ரசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ரசிக்கக்கூடிய அந்த ஆபாசத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட மதுஹபிலே இருந்து நாங்கள் இப்பொழுது முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுல பாருங்க எவ்வளவு அழகான அற்புதமான விளக்கத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி, தொழுகை என்பது ஒரு இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்காக நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமை.
அந்த கடமையில போய் அல்லாஹ்வை ஒருவன் நினைத்து கொண்டிருப்பானா அல்லது இவர்கள் சிந்திப்பதை போன்று அசிங்கங்களை ஆபாசங்களை சிந்திப்பார்களா என்பதை பொதுமக்களாகிய நீங்களே இதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன வருகிறது? அன்னஹு லவ் அதுகல ஊதன் ஃபீ துபுரிஹி, ஒருவன் என்ன செய்கிறான்? ஒரு கம்பு குச்சியை எடுக்கிறான். ஒரு கம்பு குச்சியை எடுத்து தன்னுடைய பின்துவாரத்துக்குள் அப்படியே நுழைத்துக் கொள்ளுகிறான். சும்மா நடக்கலையா, அது அப்படியே ஃபுல்லா உள்ளுக்கு அப்படியே இறக்குறானா. அப்படி இறக்கினா என்ன நடக்குமா? சஹத் சலாத்துஹு, அவனுடைய தொழுகை செல்லுபடியாகும். ஒருத்தன் தொழுகை இருந்து கொண்டு கம்பு குச்சியா தேடி கொண்டிருப்பான். உங்களை போன்று மிஸ்வாக்கை பாக்கெட்ல வச்சு கொண்டிருந்தா அப்படி வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் தான் இது முடியும். எப்ப யாருக்கு சாத்தியம்? ஒரு கம்பு குச்சியை ஆல்ரெடி பாக்கெட்ல வச்சு கொண்டிருந்து ருக்கு நேரம் அப்படி எடுத்து உள்ள விட்டுக் கொள்றது. இப்படி விட்டு கொண்டால் அவனுடைய சலாத்து செல்லுபடியாகும். இது ஒரு கருத்து. அடுத்தது என்ன கருத்து? லவ் லஃபு அலா இஸ்பைஹி ஹிர்கதன், அற்புதமான கருத்து பாருங்க. ஒருவன் என்ன செய்கிறான்? தொழுகையில் இருந்து கொண்டு தன்னுடைய தொலை முதல்ல என்ன செய்யணுமா? விரல்ல ஒரு துணி துண்டை சுத்தி கொள்ள வேண்டும். ஒரு விரல்ல ஒரு துண்டை சுத்தி கொள்ள வேண்டுமாம். லவ் லஃபு அலா இஸ்பைஹி ஹிர்கதன், அதை சுத்தி கொண்டு அதுகலகா ஃபீ துபுரிஹி, அதையும் பின்னுக்கு விடணுமா? எப்ப விடணுமா? வஹுவ ஃபீ ஸலாத், தொழும் போது. ஒருத்தன் தொழுகையில் இருந்து கொண்டிருக்கும் போது தொழுது கொண்டே ஆல்ரெடி சுத்தி கொண்டு சுஜூதில் இருக்கிறானா அப்படி பின்னுக்கு அப்படி விட்டு பார்த்துக்கொள்ள வேண்டியது. அப்படி விட்டு கொண்டு நடக்குமா? லம் துபுத்தில் சலாத்துஹு, அவனுடைய தொழுகை செல்லுபடியற்றது என்று அல் மஜ்மு ஷரஹ் முஹர்ரப்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாருங்க, இன்னும் ஒரு அற்புதமான கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று ஒரு பெண்மணியை பற்றி ஒரு அற்புதமான கருத்து சொல்றாங்க. ஒரு பெண்மணி என்ன செய்கிறாள்? அவளுக்கு மாதவிடாய் ஏற்படுகிறது. அந்த மாதவிடாய் ரத்தம் கசியுமா இல்லையா? அந்த கசிந்த இரத்தத்தை ஒரு பெண் ஒரு கோப்பையில சேர்த்து வச்சுக்கொள்ள, கோப்பைன்னு வரவில்லை, அந்த இரத்தத்தை என்ன செய்வானாம்? ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் இரத்தத்தை அவளுடைய பரிஜுக்குள், அவளுடைய அந்த பெண் உறுப்புக்குள்ளே ஊத்தி கொள்வாமா. அப்ப ஆல்ரெடி ஒரு கோப்பையில சேர்த்து வச்சுக்கொள்ளணும். அந்த டெப்பாது ஓடிக்கொண்டு சேர்த்து வைக்கிறதுக்கு அது அப்படி ஊத்தி பார்க்கணுமா? அல்லது அதுகள ரஜுலுஃபி துபுரியா குபுலியா மணிய, ஒரு ஆணுக்கு சொல்றாங்க, ஒரு ஆண் என்ன செய்ய வேண்டுமா? ஆல்ரெடி விந்தை எடுத்து அதை சேர்த்து வச்சுக்கொண்டு அதன் பிறகு தன்னுடைய பின்துவாரத்தை அப்படி ஊத்தணுமா. அப்படியும் இல்லைன்னு சொன்னா தன்னுடைய ஆணுறுப்பை பிடித்து அதுல இருக்குமா முன்துவாரம், அதுல அந்த மணியை ஊத்த வேண்டுமா. அப்படி ஊத்தினா என்ன பார்க்கணுமா? ஊத்திட்டு ஒரு பொம்பளை பார்க்கணுமா? ஊத்தின அந்த மாதவிடாய் ரத்தம் வெளியேறி விட்டதா உள்ளே நுழைந்து விட்டதா? அந்த ரக்கர்ல முன்துறையில ஒரு ஆம்பளை ஊத்தினா இல்லையா, அவன் பார்க்க வேண்டுமாம். பின்னுக்கு உள்ளுக்கு பேய்த்துட்டா முன்துவாரத்துக்கு உள்ளுக்கு போய்விட்டதா அல்லது வடியுதா என்று பார்க்க வேண்டுமாம். ஹரஜா, ஊற்றிய அந்த மாதவிடாய் இரத்தமும் முன்துவாரத்தில் ஊற்றப்பட்ட அந்த விந்தும் வெளியேறிவிட்டால் பலா உசுல், அவர்கள் மீது குளிப்பு கடமை இல்லை. அற்புதமான சட்டம். இதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய இஜ்மா, இதுதான் இவர்கள் ஏகோபித்த முடிவு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஜ்மாக்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்க முடிஞ்சுதா? அவங்க எடுத்து வச்சது எல்லாம் அது ஆதாரம் கிடையாது, நீங்க தப்பா விளங்கிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் தெளிவா பதில் சொன்னோம். ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்காம வளமையா மோதவி என்ன பண்றாரு? நாங்க சொன்னோம் அதுக்காக அப்படியே ரெக்கார்டான மாதிரி அதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எவ்வளவு இஜ்மாக்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்காம எடுத்து வைத்த ஆதாரங்கள் எல்லாம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்பது ரொம்ப தெளிவா விளக்குது. தப்பிச்சு ஓட பார்க்கறாங்க. நாங்க இஜ்மா விளக்கிட்டோம், வச்சா மாட்டிக்கிடுவாங்களா இல்லையா? எதெல்லாம் எடுத்து வைங்க, பதில் சொல்றோம். ஒரு ஆதாரத்தை காட்டலையே, நிரூபிச்சிருக்கிறோமே. மௌலவி சொன்னார், ஃபர்ஸ்ட் அப்துல் ரஹ்மான் மௌலவி பேசும்போதெல்லாம் முரண்பாடு. முதல்ல சொன்னாரு இஜ்மா என்றால் இத்திஃபாக்கு முஜ்தஹிதி ஹாதில் உம்மா, இந்த உம்மத்துடைய முஜ்தஹிதிகள் ஒன்றுபட்டா இஜ்மான்னாரு. இப்ப சொல்றாரு இத்திஃபாக்குல் முஜ்தஹிதி அஹதில் அஸ்ர், ஒரு குறிப்பிட்ட கால ஆய்வாளர்கள் ஒன்றுபட்டா இஜ்மாவா? ஏன் உங்களுக்குள்ள முரண்பாடு? அசத்தியத்துக்கு வாதம் பண்ண வந்தீங்களா இல்லையா? அல்லாஹ் முரண்பாடை உண்டாக்குற. நீங்க பெரிய அறிஞர்கள், மௌலானாக்கள், மேஜிக்லாம் பண்ணி காட்டினீங்க. அசத்தியத்துக்கு வந்து உட்கார்ந்தீங்க, உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்க, ஆதாரத்தை காட்ட முடியல. அவங்க எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. இஜ்மா தலைப்பு என்னது? குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ், அவங்களுடைய மூலாதாரம். குர்ஆன்ல இல்லாத பல விஷயங்களுக்கு நாம ஹதீஸ்ல ஆதாரம் காட்டுவோம். அத குர்ஆனை தழுவி ஹதீஸ் இருக்கும். குர்ஆன்ல இல்லாத பல விஷயங்கள் ஹதீஸ்ல இருக்கும். குர்ஆன் மட்டும் ஆதாரம் கிடையாது, ஹதீஸ் ஆதாரம். அப்ப மூலாதாரம் என்றால் நம்முடைய மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ்.
குர்ஆன்ல இல்லாத பல விஷயங்கள் ஹதீஸ்ல இருக்கும். உங்களுடைய மூலாதாரங்கள் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்றால் அது குர்ஆன்ல இல்லாதது ஹதீஸ்ல பார்ப்போம், ஹதீஸ்ல இல்லாத இஜ்மாக்கு போவோம். உங்க தலைப்பே இஜ்மா என்பது குர்ஆன் சுன்னால இல்லாது. அதான் அப்துல்லா மௌலவி கேட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் எடுத்து போடுங்க, வாத வைங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம், தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. நான் கியாஸுக்கு போகிறோம், கியாஸுக்கு போனாலும் அதுக்கும் பதிலடிப்போம். இந்த இஜ்மா தப்பிச்சு ஓட விட மாட்டோம், வாதத்தை எடுத்து வைக்கணும். என்ன சொன்னார் மீரா சட்டத்தில்? குர்ஆன் இதிலிருந்து காட்ட வேண்டும், ஹதீஸிலிருந்து காட்ட வேண்டும். ஒரு வார்த்தை பதில் சொன்னாங்களேங்க, நம்ம கேட்டோம். அப்போ நீங்க இஜ்மா, கியாஸ், குர்ஆன் சொன்ன அடிப்படையை சொன்னீங்களே, அப்ப நீங்க வந்து இப்போ குர்ஆன்ல இருந்து காட்ட வேண்டும், ஹதீஸ்ல காட்டணும்னு சொல்றீங்களே, அப்ப குர்ஆன் சொன்னால இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்க முரண்பாட்டை நாங்க உறுதிப்படுத்த கேட்கிறோம். வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. வாயை திறக்கிறாங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொன்னா மாட்டிக்கிடுவாங்க. நேற்று குர்ஆன் 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 நான் போட்டு விட்டோமா, எல்லாம் புஸ்வானமா போச்சு. என்ன வாருங்க, பிஜே குர்ஆன்ல அப்படி இருக்காரு, பிஜே குர்ஆன்ல பிஜே எப்படி எழுதியிருக்காரு, என்ன எழுதியிருக்காரு? உலகத்துடைய உதவிக்காண்டி ஒரு ஏட்டில் தொகுத்தாங்க. அந்த ஏடு நமக்கு தேவைதான், ஒன்றுபட்ட உலக விஷயம். இன்னைக்கு விவாதம் தேவை, நம்ம எல்லாம் செஞ்சிருக்கோம். விவாதத்தை எப்படி ஒரு மன்றத்தை உண்டாக்கி விவாதம் பண்றோம். இது மார்க்கமா? மார்க்கத்தை சேர்ப்பது அவசியம். எப்படி சேர்ப்பது என்பது நம்முடைய இஷ்டம். நபிகள் நாயகத்துக்கு இறக்கப்பட்ட ஓசை வடிவ குர்ஆன் தான் குர்ஆன். அந்த குர்ஆனை எழுத்து வடிவில் வைப்பதா வேண்டாமா என்பதை நாம் ஏற்றுக்கொண்டோம். இப்ப நாம கேட்கிறோம், ஷாஃபி சஜிதா, ஹனஃபி சஜிதா சேர்த்தீங்களா? ஒரு இந்த குர்ஆன்ல இருக்கிற அல்லாஹ் இறக்கி வச்சானா? நபிகள் ஓதப்பட்டுச்சா? ஜுசு இந்த இளவுலாம சேர்த்து வச்சிருக்கீங்களே, பதில் வருதுங்க. பதில் இவங்கள்ட்ட கிடையாது. அசத்தியத்துக்கு வாதம் பண்ண வந்தா எப்படி பதில் வரும்? நபிகள் நாயகம் வஃபாத் ஆகும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபிகள் நாயகத்தை எங்க அடக்கணும்னு சொன்னாங்களாம். நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ சொன்னாங்களா இல்லையா? ஹதீஸ சொன்னா கட்டுப்படுங்க, ஹதீஸ சொன்னா எல்லாரும் கட்டுப்பட வேண்டும். எதிரா போனா காஃபிர். அப்ப நாங்க சொல்றோம் குர்ஆன் சுன்னாக்கு கட்டுப்பட வேண்டும் என்று. அப்ப ஹதீஸ் கட்டுப்பட்டாங்களா? அவங்க புதுசா உண்டாக்குறது கட்டுப்பட்டாங்களா? அப்ப நீங்க உங்க வாயாலே ஒத்துக்கொண்டீர்கள் இஜ்மா என்பது கிடையாது, குர்ஆன் சுன்னா மட்டும்தான் உண்மை. அப்ப நீங்க எதை நிரூபிக்க வந்தீங்களோ இஜ்மா நிரூபிக்கல. குர்ஆன் சுன்னா மட்டும்தான், குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்பதை தெளிவாக ஒத்துக்கொண்டீர்கள். இந்த வாதத்தை பார்ப்பாங்களா இல்லையா? என்னடா மௌலவிமார்கள் வெளியே பேசும்போதெல்லாம் இஜ்மாவுல குர்ஆன்ல இல்லாட்டா ஹதீஸ்ல இல்லாட்டா இஜ்மாவுல பார்க்கணும்னு சொன்னாங்க. இங்க வந்து குர்ஆன் ஹதீஸ் தான் இஜ்மாங்கறாங்க. அப்ப நம்ம மௌலவிமார்கள் ஏமாத்துறாங்க. அவங்க இறந்ததுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க, வேடம் போடக்கூடிய ஆட்கள் என்பதை உலகம் முழுவதும் தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். நாங்க முஅத்தஸிலாவாம். ஷாரானி நீங்க என்ன செய்யுங்க, கொடுத்தீங்க, வாஸ்து காமிங்க, உங்க தண்டவாளம் வண்டவாளத்துல ஏறும். நீங்க என்ன தந்திருக்கீங்க, வாஸ்து காட்டணும். ஃபுல்லாக 3 பக்கம் தந்தாங்களா இல்லையா? 3 பக்கத்தையும் முழுமையா வாஸ்து காட்டுங்க. அல்ல நீ என்ன எழுதி இருக்கு, என்ன நாங்க சில விளக்கம் சொல்றோம். நாங்க முஅத்தஸிலாவாம். யார் முஅத்தஸிலா? நீங்க தான் குர்ஆன் சுன்னாக்கு மாற்று அர்த்தம் கற்பித்தாலே வழிகட்ட முஅத்தஸிலாக்கள். அந்த முஅத்தஸிலா கொள்கையில் குர்ஆனுடைய இஜ்மா இல்லாத, குர்ஆன் இல்லாத ஒரு வசனங்களை எல்லாம் திரித்து ஆதாரம் காட்டுகிறீர்களே, ஆதாரம் காட்டுவது முஅத்தஸிலா. அல்லாஹ் கட்டுப்படி, நபிகள் நாயகத்துக்கு கட்டுப்படி, குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம், வஹி மட்டும்தான் மார்க்கம், சுன்னா மட்டும்தான் மார்க்கம். நாங்க முஅத்தஸிலாவா? நபிகள் நாயகத்துடைய சுன்னத்துக்கு எதிராக உலகமே ஒன்றுதான் நின்னாலும் அது நாங்கள் நபிகள் நாயகத்துடைய சுன்னாவை பின்பற்றுவோம் என்று சொன்னோமே. நாங்க முஅத்தஸிலாவா? குர்ஆன் சுன்னாக்கு வழிகட்ட அர்த்தம் கொடுக்குறீங்களே, இல்லாத கருத்தை திணிக்கிறீங்களே, அசத்தியத்துக்கு வளைஞ்சு வாதம் பண்றீங்களே, நீங்க முஅத்தஸிலாவா? யாரு முஅத்தஸிலா? முஅத்தஸிலாவுடைய கொள்கையை பற்றி பார்க்கோமா? அப்ப நாம தெளிவா எடுத்து வைத்திருக்கின்றோம். அது போன்று அவங்க சொல்றாங்க ஆபாசங்கள் வந்து மதுஹப் நூல்ல இல்ல. எவ்வளவு தெளிவா எடுத்து காட்டுறோம். எங்களுக்கு முன்னாடி நீங்க நிரூபிக்கணும். மக்கள்கிட்ட போய் 1000 சொல்லலாம். மக்களுக்கு வந்து நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியுமா? அவங்களுக்கு வந்து எங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிடுங்க, நாங்க எடுத்து போடுறோம். தலைப்புல ஒப்பந்தத்தில் இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஃபிக்ஹ் நூல்களிலும், தஃசீர்களிலும், சட்ட நூல்களிலும், மதுஹப்களிலும் ஆபாசங்கள், அசிங்கங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கம் இந்த மதுஹப் சட்டம் எடுத்து போட்டோமா இல்லையா? இந்த சட்டங்களை நீங்க அமுலாக்குங்க. எப்படி அமுலாக்கி காட்டுறீங்கன்னு பார்ப்போம். சட்ட அமுலாக்க சங்கம் தானே இது. இந்த ஆபாசங்கள் இஜ்மா கியாஸ்ல எடுத்தாங்களா இல்லையா?
இந்த ஆபாசங்களை அனைத்தையும் நீங்க அமுல்படுத்தி காட்டுங்க. அமுல்படுத்துறாங்க. ஆமா ஆமா, அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் ஆபாசம் இல்லைன்னு நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விவாதத்தை கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எதிரணியில் ஒரு 3 பேரை ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்டை பேசுகிறதுக்குண்டே அவங்களுக்கு வேறு எந்த தலைப்பும் கிடையாது. ஒரு ஹதீஸ் ஒரு குர்ஆனை சொல்லியிருப்பாங்களா அவங்க, அந்த 3 பேருக்கு இது தான், இதையே வந்து என்ன செய்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதில் அவங்களுடைய மடத்தனம் அங்கே தெளிவாக வெளியாகி கொண்டு இருக்குது. போட சொல்லுங்கள் அதை, நான் அதுக்கு பதிலுக்கு போகலை. நுக்தாவில் குர்ஆன் இருக்குதுன்னு சொல்கிறாங்களாம். அதில் என்ன இபாரத்து இருக்குது, உலமாக்கள் போய் பாருங்கள், அதை என்ன இருக்குது, அது வேண்டாம் போட்டு பார்க்க சொல்லுங்கள். அவரே அதுக்கு விளக்கம் சொல்லிட்டோம். அப்துல் வஹாப் ஷாரானுடைய இபாரத்தை படிக்க தெரியாதா அவங்களுக்கு? படிக்க தெரியாது. அதனால் நீங்கள் படித்து காட்டுங்க, நாங்கள் விளக்குதுனா சொல்ல வேண்டியதுனா முதல்ல நாங்களே படித்து காட்டுறோம். உங்களுக்கு ஏன் தரப்போகிறோம்? அதை தாங்க கேட்டதுனால தந்தோம். நீ இப்போ எங்களுக்கு படிக்க தெரியாது, நீங்கள் தான் படித்து காட்டணும், படித்து காட்டிட போகிறோம். இப்படி பேசி இந்த மாதிரி சபைகளை வந்து என்ன செய்கிறது, கலகலப்பாக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்டா டீ ஏற்பாடு இருக்குது, தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களே ஏற்பாடுகளை செஞ்சுட்டாங்க. அவங்க நினச்சிட்டாங்க சத்தம் விட்டு பேசுனா நிரூபணம் ஆயிரும்னு நினச்சிக்கொண்டாங்க. இதை விட சத்தம் எங்களுக்கும் கூட தெரியும், சத்தம் போட்டு பேச தெரியும், பேச மாட்டோம். கூட்டத்தை கலகலப்பாக ஆக்கி வைத்தவர்களுக்கு அவர்களுக்கு நன்றி. நாங்கள் சொல்கிற விஷயத்தை அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து செய்வாங்க, கவனிப்பாங்க. அவர் கேட்குறாரு, எந்த ஆதாரத்தையுமே எடுத்து வைக்கல. சரி கொடுக்க, எதுவுமே உங்களுக்கு புரியலைங்க ஆதாரமாக. இந்த பிஜேட தமிழ் தர்ஜுமா உங்களுக்கு புரியுதா? எதுவும் தேவையில்லை. ஒரு இத்தனை குர்ஆன் சொன்னோம், இத்தனை ஹதீஸ் சொன்னோம், அதெல்லாம் எங்களுக்கு விளங்கலை. விடுங்க, உங்களுக்கு விளங்கலை. இந்த பிஜே போட்டிருக்கிறார ஏகமனதாக முடிவெடுத்தோம், அதாவது விளங்குதா? இதாவது விளங்குதா? இது இந்த ஒரு ஆதாரம் உங்களுக்கு போதாதா? அப்போ இது ஆதாரம் இல்லை, அதை எடுத்துருங்க அங்கிருந்து, அல்லது அந்த ஆளை உங்களுடைய கட்சியிலேருந்து கலட்டி விட்டுருங்க. மீராத்தில் குர்ஆனில் இல்லாததை வந்து என்ன செய்கிறோமா? மீராத்துடைய விஷயத்தை ஒருத்தர் பேசினார், அனந்தர சொத்து, வாரிசுரிமை சொத்தை பற்றி பேசும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, குர்ஆனில் போங்க அடுத்து பேசுவோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருப்ப திருப்ப சொல்றாரு, ஒரு வரை விலக்கணத்தை இன்னும் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறான். நான் நேற்று சொன்னேன், இத்திஃபாக்கு முஜித்தஹிதி அஹ்லில் அஸ்ர் என்றேன். ஒரு காலத்தின் ஆய்வாளர்கள் ஒன்றுபடுறது. இன்றைக்கு நான் சொன்னேன் அதே அர்த்தம் தான், இத்திஃபாக்கு முஜித்தஹிதி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒன்றுபடுறது. இது ரெண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? ஒரு காலத்தில் உள்ள ஆய்வாளர்கள் இந்த உம்மத்தில் இல்லாதவர்களா, அல்லது மௌத்தானவர்களை எல்லாம் சேர்த்துத்தானே பார்க்கணும்? என்ன முரண்பாடுன்னா என்னன்னு முடியல. இன்னும் முரண்பாட்டுக்கு அர்த்தம் வழங்கணும். முரண்பாடல்ல இது, ஒத்த கருத்துள்ள சரியான கருத்தை சொல்லியிருக்கிறேன். அடுத்ததா என்ன சொன்னாரு, நாங்க வெளியில போயிட்டு சொல்றோமாம் இஜ்மாவும் கியாஸும் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டது, இங்க வந்து பேசுறோமாம் 2 முண்டண்டு. காட்டுங்க ஒரு இடம், பேசின ஒரு இடத்தை காட்டுங்க. குர்ஆனும் ஹதீஸும் அதுக்கு முரணாகத்தான் இஜ்மாவும் கியாஸும் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் வேறு, இஜ்மா கியாஸ் வேறு என்று பேசின ஒரு இடத்தை காட்டுங்க. எங்க நாங்க பேசினோம்? ஏன் இப்படி அபாண்டம் சுமத்துறீங்க? இது இஜ்மாவை விளங்கின முறையா? இந்த இஜ்மாவை புரிந்து கொள்ளாமல் தடுமாறுவதை பார்க்கும் போதே விளங்குது, இன்னமும் கிதாபை சரியா படிச்சு விளங்கிக் கொள்ள முடியல. அதுதான் இந்த தடுமாற்றம். இஜ்மாவுக்குள்ள எல்லாம் குழப்பம் போல இருக்குது. அங்க பார்த்த ஒன்று சொல்றது போல இருக்குது, இங்கு பார்க்கிறோம். நல்ல கண்ணோட இருந்து நல்ல ஒரு இடத்துல இருந்து பார்த்தா தானே அது விளங்கும். நீங்க குழப்பமாக்கி கொண்டதுக்கு நம்ம என்ன செய்ய, தெளிவுபடுத்துறோம், விளங்குங்க. ஷாரானியுடைய இந்த தாள் எடுத்து காட்டாங்க. நான் சொன்னோம் படிங்க, 3 தாளையும் படிக்க தேவையில்லை. இதுல சொன்ன விஷயத்துக்கு சுருக்கமாக விளக்கம் சொல்லி இருக்கிறார். படிக்கிறோம் பாருங்க. வமிம்மா மன்னல்லாஹு தபாரக வ தஆலா பிஹி அலைய சப்ரி அலல் ஹஸததி வல் அஅதா லம்மா தஸ்ஸு ஃபீ குதுபி கலாமன் யுகாலிஃபு ஸாஹிர ஷரீஆ. அல்லாஹ் எனக்கு செய்த ஒரு மிகப்பெரிய கிருபை, அருள் என்ன தெரியுமா? எனது பொறாமைக்காரர்களும் விரோதிகளும்
ஷரீஅத்துக்கு மார்க்கத்துக்கு மாற்றமான பல வார்த்தைகளை எனது கிதாபுகளில் உள்ளே ஊடுருவச் செய்தார்கள். அதை பார்த்து கூட நான் நடவடிக்கை எடுக்காமல் சபுராக பொறுமையாக இருந்தேன். வசாரு யஸ்தஃப்தூன அலைய ஸூரன் வபுஹ்தானா, அவர்களே நான் சொன்னதாக ஷரீஅத்துக்கு மாற்றமான கருத்துக்களை எழுதி கொண்டு முஃப்திமார்களிடத்தில் போய் இவருக்கு ஃபத்வா கொடுங்கள் என்று பொய்யையும் அபாண்டத்தையும் எடுத்து வைத்து ஃபத்வா தேடிக்கொண்டு திரிந்தார்கள். அவர்கள் என்னுடைய இப்படியான பொய்யான என் மீது அபாண்டமாக எழுதப்பட்ட இந்த நூல்களை அரசியல்வாதிகளிடத்தில் கொண்டு போய் காட்டி என் மீது அவப்பெயரை ஏற்படுத்த நாடினார்கள். இது போதவா? அப்ப மிம்பரில் இருந்து குர்ஆன் இல்லாத ஒன்றை அவர் ஓதினார் என்று நேற்று சொன்னாங்களே, குர்ஆன் இல்லாத ஒன்றை ஓதுறது ஷரியத்துக்கு அப்பாற்பட்டதானே, மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டதானே, அதுக்கெல்லாம் நாம் பொறுப்பில்லை, எனது விரோதிகள் பொறாமைக்காரர்கள் அதை செய்தார்கள் என்று சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அவர் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அவர் ஒரு உதாரணம் காட்டுறாரு. நான் ஹஜ்ஜிக்கு போயிருந்த நேரம் என் மீது ஒரு அவதூறு கட்டப்பட்டுதான். என்ன சொன்னான்? நான் அங்க போய் ஃபத்வா கொடுத்தேன். சொல்லாரு, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தொழுகையை பிற்படுத்தி தொழுதுகோங்க அப்படி என்று ஃபத்வா கொடுத்ததாக எனது விரோதிகள் எகிப்திலே கதை பரப்பினார்கள். வந்து பார்த்தா தான் தெரியும், அடே நான் இப்படி ஃபத்வா ஒன்று கொடுத்தேன்னு பரப்பி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் செய்யறவங்க அடுத்ததை பரப்பாமலா இருப்பாங்க? இது ஆதாரம் இல்லையா? இது எங்கட சப்ஜெக்டுக்குள்ளதல்ல. சும்மா ஒரு ஆளின் மீது அநியாயமாக அவதூறு சொல்றீங்களே, அதுக்காக எடுத்து காட்டணும். இதுக்கு பின்னாலேயாவது திருந்துவீங்க எடுத்துக்காக இதை எடுத்து காட்டுறோம். அடுத்த விஷயத்துக்கு போவோம். நாங்கள் இதுவரைக்கும் எடுத்து வைத்த விஷயங்களில் நாம் கேள்வியாக கேட்டது, சகோதரர் முழுமையாக அதை முடிக்கவில்லை. அடுத்த இதிலேயாவது என்ன செய்வார், முடிப்பார் என்று பார்க்கிறோம். இந்த மீராத்துடைய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது அதுக்குரிய தெளிவான பதிலையும் நாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். நாம் அவர்களிடத்தில் இதை வாதமாகத்தான் வைக்கிறோம். இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இதற்கு எப்படி உங்களுடைய குர்ஆன் ஹதீஸ் என்பது மட்டுமே மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நீங்கள், நாங்கள் சொல்கிறோம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் திரும்ப திரும்ப ஹசரத் அவர்கள் சொல்கிறது இதுதான், குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டு இஜ்மா என்று அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஹசரத் அவர்கள் தெளிவாக விளக்கப்படுத்தினார்கள், குர்ஆனில் இல்லாத விஷயங்கள் தான் ஹதீஸில் வருதா, இப்போ ஹதீஸ் என்பது குர்ஆனில் இல்லாததைத்தான் சொல்கிறதா என்று தெளிவாக கேட்டாங்க அவங்க. இதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. எப்படி குர்ஆனை தழுவி ஹதீஸ் இருக்கிறதோ, ஹதீஸையும் குர்ஆனையும் தழுவிதான் இஜ்மா இருக்கிறது என்று நாம் என்ன செய்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் கேட்கும்போது என்ன சொன்னார், இவங்களே ஒத்துக்கிட்டாங்க பாருங்கள், அப்போ குர்ஆனில் இல்லாமல் தான் இதில் தீர்ப்பு வரும் என்று அவங்க சொல்ல போகிறாங்க என்று சொல்கிறாங்க. நாங்கள் தான் சொல்கிறோமே, இதை இஜ்மா என்பது சஹாபாக்கள் ஒரு விஷயத்தில் ஒருமித்த கருத்து எடுத்தால் நாங்கள் எங்களுடைய ஆதாரமாக அதை எடுத்துக்கொள்வோம் என்று தான் நாங்கள் சொல்கிறோமே. இந்த தீர்ப்பு, இந்த சட்டத்திற்கு நாங்கள் எப்படி தீர்வு வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுக்கு தான் தெரியுமே. நாங்கள் கேட்பது, நீங்கள் எப்படி அதற்கு தீர்வு வழங்குவீர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து? நாங்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் நேரடியாக நல்ல விளங்கிக் கொள்ளணும். அவர்கள் சொல்வதும் நாம் சொல்வதும் என்ன, குர்ஆன் ஹதீஸை தழுவி இருக்கக்கூடிய இஜ்மாயின் மூலமாக எடுக்கிறோம் என்று நாம் சொல்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள் நேரடியாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு பிரச்சனை உலகத்தில் ஏற்படாதா? இப்படி ஒரு மனிதன் மரணித்து இப்படிப்பட்ட வாரிசுகளை விட்டு செல்ல முடியாதா? தீர்ப்பை வழங்க வேண்டியதானே, தீர்வை தர வேண்டியது தானே, ஏன் நீங்கள் தர மறுக்கிறீர்கள்? அல்லது இதற்குரிய சட்டம் என்ன என்று எங்களுக்கு தெரியாது என்றாவது சொல்ல வேண்டியது தானே. நாங்கள் அந்த சட்டத்தை சொல்லி காட்டும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இது இப்படி அல்ல, குர்ஆன் ஹதீஸிலிருந்து இப்படித்தான் வருகிறது என்றாவது சொல்லலாமே. ஏன் சொல்ல மாட்டிருக்கிறீர்கள்? எத்தனை ஆதாரங்களை முன் வச்சாச்சு. கேட்டால் சொல்லுவாங்க ஒன்றுமே வைக்கல, ஒன்றுமே. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த வெப்சைட்டின் மூலமாக இந்த தகவல் போய் கொண்டிருக்கிறது. எடுத்து திருப்பி போட்டு பார்க்கட்டும், ஆதாரங்களை எடுத்து வைத்தோமா இல்லையா என்று. அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லட்டுமே, குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே போதும், அல்லது ஒரு ஆயத்தை சொல்லி காட்டட்டுமே, குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே போதும், வேறு எதையும் எடுக்கக்கூடாது, சொல்லி காட்டட்டுமே. அவர்கள் ஏன் இதுவரைக்கும் எடுத்து வைக்கவில்லை? நேரடி வார்த்தையைத்தான் எடுக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸினுடைய நேரடி வாசகத்தை தான் ஆதாரமாக எடுக்க வேண்டும், வேற எதையும் எடுக்கக்கூடாது. சொல்லட்டுமே. சப்தத்தை உயர்த்தி பேசினால் கருத்துக்கள் பதிவாகி விடுமா? சப்தத்தை உயர்த்தி பேசுவதனால் அசத்தியம் நிலைத்து விடுமா? இவர்கள் ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசி பழகுனவர்கள், இப்படி சப்தமிட்டு பேசி பழகியவர்கள்.
அதனால் அவர்கள் நினைத்து கொண்டார்கள், எம் குரல் உயர்ந்தால் அடிக்கடி சொல்லுவார்கள், நிரூபித்து விட்டோம் நிரூபித்து விட்டோம். எடிட் பண்ணி போட்டு காட்டுறதுக்கே என்னவோ தெரியல. அதெல்லாம் சப்தத்தை உயர்த்தினால் உங்களுடைய கொள்கையை நிலைநிறுத்த முடியாது. எங்களுக்கு உயர்ந்த சப்தம் தேவையில்லை, உயர்ந்த ஆதாரங்கள் தேவை. கொண்டு வாங்க ஆதாரத்தை, அல்லது நாங்கள் சொன்ன ஆதாரத்துக்கு பதில சொல்லுங்க. சொல்ல முடியாம மறுபடியும் தலைப்பிலேயே போய் அதை பற்றி பேசுவோம் இதை பற்றி பேசுவோம். சரி, உங்கள்கிட்ட இஜ்மா கியாஸ்னு ஒன்று இல்லை தானே? சரி, குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நிரூபிக்கலாமே, ஏன் நிரூபிக்க மாட்டிருக்கிறீர்கள்? அந்த அதற்குரிய சக்தி உங்களிடத்தில் இல்லையா? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக தெளிவாக குர்ஆனில் இருந்து 10க்கும் மேற்பட்ட ஆயத்துகள், ஹதீஸுகளையும் பல ஹதீஸுகள் இருக்கிறதை முன்வைக்கலாம். ஆனால் இஜ்மாவை இன்னும் சரியாக புரியாதவர்கள் போன்று, அல்லது புரியாது அவர்கள் தடுமாறுகிறார்களே. ஃபிக்ஹுடைய மசாலாக்கள் எடுத்து வைக்கும்போது இந்த மசாலாக்கள் எல்லாம் இஜ்மான்கிறார்கள். இஜ்மாவே தெரியாது. ஃபிக்ஹிலே வருவதெல்லாம் இஜ்மாவா? இஜ்மாவை இன்னும் புரியவில்லை என்ற அறியாமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அறியாமை புரிகிறது. ஃபிக்ஹ் படித்த உலமாக்கள், ஃபிக்ஹ் படித்த மாணவர்கள், அவர்கள் இதை பார்க்கும்போது சிரிக்கிறார்கள். அந்த ஃபிக்ஹுடைய உண்மை தெரியாதவர்கள் தான் பெரிய எண்ணம் ஒன்று பார்க்கிறாங்க. ரகசியம், அதனுடைய உண்மை நிலை தெரியாதவர்கள் பெரிய ஒரு விடயம் போட்டு பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம திருப்ப கேட்கிறோம், குர்ஆனுடைய விஷயம் இப்பொழுது அம்பலமாகிவிட்டது. இதற்கு பின்னாடி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தில் இருப்பவர்கள் இந்த குர்ஆனை தொட்டு ஓத முடியாது. அவர்கள் சப்தத்தால் ஓத வேண்டும். இந்த குர்ஆனை தொட்டு ஓத முடியாது. ஒளியில் தான், அவர் சப்தத்தில் தான் அவர்களுடைய குர்ஆன் இருக்கிறது. எழுத்திலே அவர்களுடைய குர்ஆன் இல்லை. உள்ளத்தில் தான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதாக அவர்களது நம்பிக்கை. எழுத்திலே பாதுகாக்கப்படவில்லை, ஓத முடியாது. நாங்கள் கேட்கிறோம், குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய நேரடி வார்த்தைகளில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பு இருக்கிறது என்றால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லட்டும். என்ன கேட்கிறோம்? காசியில வட்டி வருகுதல்ல, காசியில வட்டி வருகுது. பேங்க்ல போய் எடுக்கிறார், 1 லட்சம் ரூபா லோன் எடுக்கிறார், கடன் எடுக்கிறார். அவன் 10% அதை எங்களுக்கு வட்டி வைக்கிறான், இன்ட்ரெஸ்ட் வைக்கிறான். 1 லட்சத்தை திருப்பி செலுத்தும் போது 1,10,000 ரூபா கட்டுறோம். இது ஹலாலா? வட்டி என்று எல்லோரும் ஏற்றிருக்கிறோம். அதனால் வட்டி இல்லாத வங்கிகளை உருவாக்குவதற்கு எவ்வளவோ முயற்சிகளை இந்த நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்கிறோம், பணத்தினால் இவ்வாறு கடன் கொடுத்து திருப்பி எடுக்கும் போது கூடுதலான அந்த காசை வாங்குவது வட்டி என்பதற்கு குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ ஆதாரம் காட்டட்டும். குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ ஆதாரம் காட்டட்டும். ஹதீஸ்ல என்ன இருக்கிறது? லா தபீஉ ஸஹப பிஸ்ஸஹப், தங்கத்தை தங்கத்துக்கு விற்க கூடாது, வெள்ளியை வெள்ளிக்கு விற்க கூடாது. அப்படி விற்கிறதாக இருந்தால் சமமாக இருக்க வேண்டும், கூடுதல் குறைவு வரக்கூடாது. உடனடியாக அந்த இடத்திலே அந்த காரியத்தை முடித்து விட வேண்டும் என்று ஹதீஸிலே இருக்கிறது. காசு ஹதீஸிலே வந்திருக்கிறதா? தங்கம் தானே வந்திருக்கிறது, வெள்ளி தானே வந்திருக்கிறது. அப்படி என்றால் குர்ஆன் ஹதீஸிலே நேரடியாக பணத்துக்கு பணம் கொடுக்கிறது வட்டி இல்லை என்று சொல்லி இந்த வட்டியை ஹலாலாக்குவீர்களா? இப்ப பாருங்க, குர்ஆன் ஒளியால் பாதுகாக்கப்பட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே வாங்க, கை முடியும் போட்டு மைக்கில் போட்டு போட்டுடுங்க. எதை போடணும்?
அதான் சொல்லியாச்சு சொன்னதை பண்ணிட்டு. சகோதரர்களே, நம்முடைய தலைப்பின் கீழ் உட்பட்டு ஃபிக்குல ஆபாசங்கள் இருக்கிறது என்பதற்காக பல ஆதாரங்களை நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம். அதுக்கு அவர் பதில் என்ன சொல்கிறாருன்னா, இதை போடுறதுக்குன்னே 3 பேரை தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பதில் என்ன, வாதத்துக்கு பதில் அளிக்கணும். இவங்க சொல்கிறது இதே மாதிரி பதில்கள் 3 பேரை தான் தயார் பண்ணி வச்சுருக்கோம். சரி, நீங்கள் 7 பேர் வந்திருக்கீங்களே, எத்தனை பேர் பேசுனீங்க? ஒரு ஆள் பேசாமலே இருக்கிறீங்களே, மேஜிக் காட்டினாங்களே, அதுக்கு ஒரு அடுத்த அட்ரஸை காணாமே, இப்படி நாங்கள் சொல்லலாமா? வாதத்துக்கு வாதத்தை எடுத்து வைங்க. என்னண்டா அவங்களால பொறுக்க முடியல, இவ்வளவு ஆபாசங்கள் அசிங்கங்கள் கூட பதில் சொல்ல முடியாமல் அந்த 3 பேர் மேலேயும் என்ன செய்யறது? ஏன் இவங்க இதுக்கு தான் வந்திருக்கிறாங்க? வந்தா என்ன, பதில் சொல்ல வேண்டியதானே? யார் வந்தா உங்களுக்கு என்ன? அங்கிருந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேசுங்க. அப்போ வரிசைப்படி ஒவ்வொரு ஆளா என்ன செய்யுங்க, பேச சொல்லுங்க. பார்ப்போம். 2 பேர் தானே பேசிட்டு இருக்கிறீங்க. எதையாவது ஒருத்தர் வந்து இடையில பேசுறாரு, பாவம், அவர் எதையாவது ஒன்று சொல்லிடுறாரு, அதோட ஆஃப் ஆக்கிடுறாங்க. அப்ப என்ன, இதெல்லாம் வந்து வாதத்தில் உள்ளது. வாதத்தை எதுவோ அதை எடுத்து வைங்க. அடுத்து சத்தமிட்டு பேசினால் அது ஆதாரமாகுமா? நாங்கள் அப்படி ஆதாரம் சொல்லல. ஆரம்பிச்சது யாரு? குரான் யார் ஆரம்பிச்சிய? எங்களை விட 10 மடங்கு கூட பேசினாரு. நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், உங்க முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. ஆதாரங்கள்ல சத்தம் போட்டு போனா நாங்கள் ஆதாரங்களை எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கிறோம். நீங்களும் சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்க வெறும் குரான் வசனங்கள்னு சொல்லிட்டு அது ஆதாரமாகாது. அதுல நீங்க சொல்லதற்குரிய ஆதாரம் இருக்கணும். கேட்ட ஒவ்வொரு வசனத்திலேயும் இந்த உம்மத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒன்று சேர்ந்தது என்ற கருத்து அதில் இருக்குதா? நீங்க எதையாவது ஒரு வசனத்தை சொல்லிட்டு அது ஆதாரம் ஆயிருமா? ஏதோ திருப்பி கேட்கிறோம். சத்தம் போடுவது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது, நீங்க நாகரிகமாக கண்ணியமாக நீங்க நடந்தீங்கன்னா நாங்களும் நடப்போம். நீங்க சத்தம் போட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் சத்தம் போடுவோம். எங்களுக்கும் தெரியத்தான் செய்யும். வாதத்துக்கு பேசுங்க. எல்லாம் அசிங்கமா பேசுவது, நம்ம வந்து அசிங்கங்கிறது அவங்க புத்தகத்தில் உள்ளதை சொல்றோம். மடையர்கள் என்று சொல்றது, தலையில மலம் உள்ளவனாவது இப்படி சொல்லுவானான்னு சொல்றது, என்ன மடத்தனமா நடக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ வாசகங்கள்லாம் சொன்னாங்க. அதை நாங்கள் பெருசுபடுத்தலை, சொன்னா சொல்லிட்டு போங்கன்னு. வாதத்துக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன பதில் சொல்ல முடியாமல் திணற காரணத்தினால என்ன செய்யறது? இதை விட்டு அடுத்த விஷயத்துக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. அதனால நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கண்ணியமா நடக்கிறீங்களோ அதே மாதிரி கண்ணியம். அடுத்து அவங்க ஒரு அன்மினல் ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்களா, அதை எங்களுக்கு படிக்க தெரியல. அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, இந்த அரபி புலமையை தான் அவங்க எதுக்கு எடுத்தாலும் எடுத்து சொல்றது. அசிங்கங்களுக்கு பதில் சொல்ல வரவே வராது. என்ன இதே மாதிரி நானும் கேள்வி கேட்கவா? புக்கை ஒரு ஜெராக்ஸா எடுத்து கொடுத்துட்டு படிங்கன்னு சொல்லவா? இந்த குப்பையில பூரா தூக்கி கொடுக்குற படிச்சு அறிஞ்சிக்கிறீங்களா? கேள்வி நாங்க கேட்டோம், பதில நீங்க சொல்லாம இந்த நீங்களே படிச்சுக்கிறீங்க. நீ படிச்சு சொல்லுங்க, அதுல என்ன இருக்குன்னு நீங்க விளக்குங்க. அதுல விளக்கி அதுல உள்ள என்ன உங்கு வாயில அந்த அர்த்தத்தை வர வைத்து அதுல உள்ள என்ன குறைகள் நாங்க சொல்றதுக்கு தான் உங்களை படிக்க சொன்னோம். எதுக்கு எடுத்தாலும் புக்கை படிங்க, இந்த வாயில படிங்க. நீங்க கேள்வி கேட்கிற ஆதாரம் எடுத்து வைத்தவர் இப்படி இருக்குன்னு சொன்னா எடுத்து படிக்க வேண்டியதானே? படிக்க இல்லாம உங்களுக்கு தெரியாது. அரபி நானும் நமக்கு இல்ல. இங்க என்ன வாதம் வந்து அரபி புலமை யாருக்கு கூட குறையும், அதுக்கு வாதம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க அந்த மாதிரி வந்து சொன்னா அதுக்கு ஒரு விவாத தலைப்பு வைக்கலாம். அரபியில பேசுறதுல யாரு விருப்பினரா இருக்கிறாரு, நிபுணரா இருக்கிறாரு? தமிழ்ல யாரு சூப்பரா பேசுறாரு? தொல்காப்பியத்தை கரைச்சு குடிச்சிட்டு வந்தவர் யாரு? அரபி புலமையில வந்தவர் யாருன்னா அது வேற. அதுக்கு நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் படிப்பதில் தவறு இருந்தால் இந்த அர்த்தம் இது தவறுன்னு சுட்டி காட்டுங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த அரபி இது தெரியாது, அது தெரியாது. அதுக்கு தான் முன்னாடியே சொன்ன, நீங்க அர்த்தம் செஞ்சு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம கடவுள் அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தினீங்க. பின்னாடி பாருங்க, முன்னாடி பாருங்க நீங்க சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு சிலர்கள் ஒரு வார்த்தையில சில தவறுதலாக விட்டார்கள்னா அதை பெருசா பிடிச்சு தூக்கிட்டு போறது. இதே மாதிரி நாங்க பேசணும்னா 7 பேரும் பேசினே 7000 குறைகளை நாங்க கண்டுபிடிக்க முடியும். வாதம் அதற்கல்ல, பொதுமக்களை விளக்குவதற்காகத்தான் இதை வச்சிருக்கிறோம். வாத புலமை அல்ல. அப்துல்லா ஷாரானிக்கு என்ன சொன்னார் அவரு? அதுல என்ன போட்டிருக்கு? அவர் கொடுத்த ஃபத்வாக்களில் நிறைய எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்கன்னு இருக்கு. இது ஃபத்வாவா? இது ஒரு அவுலியா வந்து நடந்ததாக ஒரு சம்பவத்தை அவர் எடுத்து எழுதி வச்சிருக்காரு. அவர் ஃபத்வாவில் ஒன்று கொடுக்கல. அப்போ அந்த ஃபத்வாவில் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இதை எடுத்து காட்டலாம். அது ஒரு நடந்த ஒரு சம்பவமாக எடுத்து சொல்றாரு.
அப்படி இல்லை என்றால் நீங்க சொல்லுங்க, அப்துல்லா ஷாரானியில இந்தந்த விஷயங்கள்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க, அதை விட்டுட்டு அடுத்தது சொல்றோம். பெரிய மேதை என்று சொல்றீங்கல்ல, மிக சிறந்த ஒரு அறிவாளின்னு சொல்றீங்கல்ல, அப்படிப்பட்டவர்கிட்ட விஷயத்துல என்னென்ன இருக்கு நீங்க தள்ளுபடி பண்ணுங்க, மீத உள்ளதை நாங்க என்ன செய்யறோம் சொல்றோம். அடுத்த சொன்னாரு மீராஸ், இதுக்கு கேள்வி கேட்டு அதுல என்னன்னு விளக்காம இது உங்களுக்கு முடியுமா, உங்களுக்கு செய்ய தெரியாதா, நீங்க செஞ்சு வைங்க அப்ப மாட்டுவீங்கன்னு அப்பவே நான் சொல்லிட்டேன். அதுல எங்களுக்கு அவனுண்டா என்னன்னு தெரியும், ரத்துண்டா என்னன்னு தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியத்தான் செய்யும். நீங்க எடுத்து வாதத்தை இதுல இப்படி பிரச்சனை ஏற்படுகிறது, இதனால இஜ்மா வேண்டும் கியாஸ் வேண்டும் நீங்க சொல்லுங்க. சொல்லாம என்ன செய்கிறார்கள், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னா நாங்க 1000 கேள்விகளை எடுத்து உங்கள்ட்ட கொடுத்துட்டே இருக்கோம், பதில் சொல்லிட்டே இருக்கிறீங்களா? வாதங்களை எடுத்து வைங்க. இந்த வாரிசுரிமை சட்டத்தில் என்ன பிரச்சனை, அதற்கு பக்கத்தில் அப்துல் ரஹ்மான் அஜரத்தை பதில் சொல்வார். அவங்க 2 பேருமே மாறி மாறி பேசிட்டு என்னன்னு எனக்கு வழங்க மாட்டேங்குது. அவர் ஆரம்பத்திலேருந்து இஜ்மான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இஜ்மா என்ன பக்கத்தில் உள்ளவருக்கு அவர் வழக்கட்டும். இஜ்மான்னு என்ன சொன்னாரு, அகீமுஸ் ஸலா, இந்த தொழுகை நிலைநிறுத்துங்கள், குர்ஆன்ல இருப்பதை எல்லாரும் சேர்ந்து ஒன்று முடிவெடுப்பது தான் இஜ்மா. சலாசத்து குருங்கிறது அதுல மாறு கருத்து இருக்குது, அதுக்கு பேரு இஜ்மா இல்ல. அப்போ ஹதீஸில் உள்ளது அல்லது குர்ஆனில் இருக்கக்கூடியது எல்லாரும் ஒன்றுபட்டு இருப்பது தான் இஜ்மாண்டர். குர்ஆன்ல ஹதீஸில் இருப்பதைத்தான் கியாஸும் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது, இஜ்மாவும் சொல்லுகிறது அப்படின்னு நீங்க சொன்னா, அப்ப இந்த வாரிசுரிமை சட்டத்தில் என்ன கேட்டீங்க, குர்ஆன் ஹதீஸை வைத்துக் கொண்டு நிரூபிக்க முடியாது. அப்ப குர்ஆன் ஹதீஸ் இல்லாத அடுத்ததுன்னு வந்துருச்சுல. குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் இன்னொரு ஆதாரம் வந்துருச்சா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ்லயே அதே இருக்குமானால் எதற்கு இஜ்மா கியாஸ்னு எக்ஸ்ட்ரா ஒன்று வருது? அவர் தெளிவாக சொல்லுகிறார், இது குர்ஆன் ஹதீஸ்ல விளங்குவதை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்றது, புதுசா ஒன்றும் சொல்றது இல்ல, கருத்து வேறுபாடு இல்லாமல் சொல்வதுதான் இது. இவர் சொல்றாரு இஜ்மா கியாஸ் இல்லாமல் சொல்ல முடியாதுன்னா அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல இல்லை என்று பக்கத்தில் உள்ளவர் பேசுகிறார். அவர் 2 பேருமே என்ன செய்கிறார்கள், முன்னுக்கு முன் முரணாக பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க இஜ்மா என்றால் என்ன என்பதை அவர்கள் தங்களுக்கு மத்தியில் என்ன செய்யட்டும் சொல்லிக்கிறட்டும். அடுத்ததாக ஃபிக்ஹ் எல்லாம் இஜ்மா கியாஸ் என்று சொல்கிறார்கள். ஃபிக்ஹ் சட்டத்தை பூரா இது கூட விவரம் தெரியலங்கிறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் 4ன்னு சொன்னீங்க. இந்த சட்டத்தை நாங்கள் போட்டோம், ஃபிக்ஹ் நூலும் இஜ்மா கியாஸ் குர்ஆன் ஹதீஸின் படி தான் எழுதப்பட்டதுன்னு சொன்னீங்க. இது குர்ஆன்லையும் இல்லை ஹதீஸ்லையும் இல்லை, வேற எதுல இருக்கு? இஜ்மா கியாஸ் இல்லாமல் இன்னொன்று நீங்க சொல்றீங்களா? ஒன்று இஜ்மாவில் இருக்கணும் அல்லது கியாஸில் இருக்கணும். நீங்க மொத்தமே மூல ஆதாரங்கள் 4, இந்த 4 வச்சு தான் அந்த ஃபிக்ஹ் நூல்கள் எழுதப்பட்டு இருக்குது. குர்ஆன்லையும் இல்லை ஹதீஸ்லையும் இல்லை. அப்ப குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இல்லாது எதுவாக இருக்கும்? ஒன்று இஜ்மாவா இருக்கணும் அல்லது கியாஸா தான் இருக்கணும். சொல்லுங்க, அது இஜ்மாவில் இருக்குதா அல்லது கியாஸ்ல இருக்குதா என்பதை என்ன செய்யுங்க, தெளிவுபடுத்துங்க. அடுத்து அன்பிற்குரிய சகோதரர்களே, இஜ்மாவுக்கு அவங்க விளக்கம் சொல்றாங்களாம். சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்க, சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அடக்கம் பண்ணுவோம், எந்த இடத்துல நபி இறந்தாங்களோ அங்கே அடக்கம் பண்ணுவோம்னு முடிவெடுத்தாங்க. இதுக்கு பேர் தான் இஜ்மா அப்படிங்கிறாங்க. இது என்ன இஜ்மா? தெளிவா நீங்க சொல்லக்கூடிய சம்பவத்தில் வருதே, சஹாபாக்கள்லாம் சுயமா முடிவெடுத்தாங்களா? நபிமார் எந்த இடத்தில் இறக்கிறாரோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு முடிவெடுத்தார்களா? நீங்க இஜ்மாவுக்கு 3வது மூலாதாரம் வச்சிருக்கிறீங்களே, 3வது அடிப்படையா, இஸ்லாத்தின் அடிப்படையா இஜ்மா. ஒப்பந்தத்தில் பாருங்க, இது என்ன 3வது அடிப்படையா? இது ஹதீஸ்லங்க, இது அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லல. தூங்கி கொண்டிருக்கிறார்கள், எழுப்ப முடியுமா? தூங்குறமா நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமான்னு கேட்குறாங்க. நீங்க தூங்கவும் கிடையாது, செத்து போயிட்டீங்க. நாங்க வச்ச வாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல, அப்புறம் உங்களை எப்படி எழுப்புறது? கஞ்சாவை பத்தி சொல்லும் எல்லாம் பூச்சாண்டி காட்டுறது. இவர்கள் ஒழுங்காக விளங்குவதில்லை. கஞ்சாவில் எப்படி இருக்குது, நாங்க ஒழுங்கா விளங்கலையில, நீங்க ஒழுங்கா விளங்கின லட்சணத்தை இங்க சொல்லுங்களே. அந்த ஞான கண்ணை வெளிப்படுத்துங்க. எப்படி உங்க ஞானம் ஊற்று வருதுன்னு காட்ட வேண்டியதுதானே. நுக்குத்தாவில் அதே மாதிரி பூச்சாண்டி காட்டுறாங்க. நுக்குத்தாவில இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ண வெளிப்படுத்துங்க. இனி உண்மையை வாசிங்க, அதை நீங்க படிங்க. எப்படி நாங்க தப்பு விட்டோன்னு சொல்லுங்க, அது சரியான அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. உங்க வாயில இருந்தே நீங்க ஏற்றுக்கொண்ட ஃபிக்ஹ் எல்லாம் சாக்கடைன்னு நிரூபணமாகும். அடுத்த சகோதரர்களே, பிஜே அவர்கள் ஏகமனதாக அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்றாராம் தர்ஜுமாவுல. எதை சொன்னாரு? நீங்க சொன்னீங்களே இந்த குர்ஆனை தானே காட்டுறீங்க,
இதை வந்து பிஜே ஒத்துக்கொண்டார்னு இதை அவர் காட்டுறாரு. உஸ்மான் அலில் அவர்கள் எழுதின பிரதியை பற்றி அவர் பேசுறாரு. உஸ்மான் அலில் அவர்கள் தொகுத்த அந்த பிரதியில நீங்க எழுதி வச்சிருக்க சஜ்ஜா வசனங்கள் இருக்குதா, ஜுசு இருக்குதா, மஞ்சில் இருக்குதா, ஐன் ருக்கு இருக்குதா, மக்கி மதனி இருக்குதா, அதை பத்தி பேசிட்டு வரும்போது அதை கொண்டு வந்து பிஜே இதை சொல்லி இருக்காருன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அபாண்டமா சொல்றீங்க, பொய். இப்படி பகிரங்கமா பொய் சொல்லுவீங்களா நாவு குசாம? அடுத்து மீராசை பத்தி கேட்டாங்க, அதுக்கு பேசி கேட்டார் சகோதரர். அடுத்து இஜ்மாவை வேறு மூலாதாரம் என்று நாங்க எங்க சொன்னோங்கிறாங்க. இந்த எழுத்துல ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்கீங்களே குர்ஆன்ல உள்ளதுன்னா மூணாவது மூலாதாரம் எதுக்கு சொன்னீங்க? அடிப்படை மூலாதாரம் குர்ஆனை சொன்ன மாதிரி ஹதீஸை சொன்ன மாதிரி மூணாவது இஜ்மாவை எதுக்கு சொன்னீங்க? குர்ஆன் ஹதீஸ்க்கு அப்பாற்பட்டது இல்லைன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் உள்ளது தானே, மூணாவது சொல்ல வேண்டியது இல்லையே. அடுத்து குர்ஆனில் ஹதீஸை பத்தி கேட்டாங்க. இஜ்மாங்கிறது குர்ஆன்ல இருக்குமா, ஹதீஸ்ல இருக்குமா? அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்ப ஹதீஸ் இருக்குதுல்ல, ஹதீஸ் வந்து குர்ஆன்ல உள்ள விஷயங்களை பத்தி பேசலையா, அது மாதிரி தான் இஜ்மா அப்படின்றாங்க. ஹதீஸை பொறுத்தவரை குர்ஆன்ல உள்ள விஷயத்தை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசுவார்கள், குர்ஆனில் இல்லாத விஷயங்களை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசுவார்கள். இரண்டும் இருக்கும் ஹதீஸ்ல. ஹதீஸை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இதோ தெரியாம தான் கேள்வி கேட்கிறீங்களா? ரெண்டு இருக்குதுல்ல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க இஜ்மாவுக்கு? இஜ்மா என்பது குர்ஆன் ஹதீஸ்ல தழுவியதுங்கிறீங்க. அப்ப குர்ஆன்ல இல்லாத நீங்க இஜ்மான்னு சொல்லுவீங்களா? இந்த உதாரணத்தை சொன்னீங்கன்னா இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அடுத்து ஷாரானுடைய புத்தகத்தை கொடுத்தாங்க, அதை நம்ம படிக்க சொன்னாங்க. அவங்கள நம்ம படிக்க சொன்னோம். எதுக்கு? நமக்கு அரபி தெரியாம இல்லை, அதான் அவங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏற்றிக்கிட்டு இருக்கோமே, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதை படிக்க சொன்னது உங்க வாயிலிருந்து உண்மை வரணுங்கிறதுக்காகத்தான். அவங்க என்ன சொன்னாங்க? லம்மா தசூஃபி குத்துபி, என்னுடைய நூற்களில் நுழைத்து விட்டார்கள் அப்படின்னு அவங்க படிச்சாங்க. இப்ப நம்ம கேட்கிறோம், நூற்கள் நுழைச்சிட்டாங்கன்னா ஷாரானியுடைய அனைத்து நூற்களையும் நீங்க தட்டணும். அவர் தபக்காத்துல் குப்ராவில் நுழைச்சாங்கன்னு சொல்லல, அனைத்து நூற்களிலும் குத்துபி என்னுடைய நூற்களில் நுழைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அனைத்தையும் தட்டுங்க, எல்லாம் சந்தேகத்துக்குரியதாயிருச்சுல. இப்ப நீங்க பட்டியல் போட்டு கொடுக்கணும். தபக்காத்துல் குப்ராவில் ஷாரானுடைய மற்ற புத்தகங்கள்ல இவையெல்லாம் நுழைத்தவை, இவையெல்லாம் ஷாரானி சரியாக சொன்னவை, பட்டியலை இவர்கள் தர வேண்டும். தராவிட்டால் இவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வந்தா ஷாரானியை பிடிப்பாங்க. ஷாரானி ஏதாவது உளறி கொண்டிருந்தா ஷாரானி சொல்லாதது என்று தப்பித்துக் கொள்வார்கள். இதான இதனுடைய யதார்த்தம். அடுத்த சகோதரர்களே, குர்ஆனை இவர்கள் தொட்டு ஓதக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதை குர்ஆன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தொட்டு ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன இதெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொன்னோமா? நம்ம தான் துணை சாதனங்களை எடுத்துக்கொள்ளலாம் தானே சொல்றோம். இப்ப நூல் வடிவில் இருக்குது, நான் இப்பயே கேசட் வடிவில் வந்துருச்சு, செல்போன்ல இருக்குது, இந்த லேப்டாப்ல நாங்க குர்ஆனை படிக்கிறோம். அப்ப இதெல்லாம் துணை சாதனங்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் குர்ஆன் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி வந்துச்சு? நீங்க எழுத்துதான் அப்படின்னு வர்றீங்களே. நம்ம கேள்வி கேட்டோம், ஜிப்ரீல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு எழுத்திலே கொண்டு வந்தாரா? நீங்க வச்சிருக்கீங்களே எழுத்து, இது அல்லாஹ் தன்னுடைய கைப்பட உங்களுக்கு எழுதி கொடுத்ததா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கைப்பட எழுதி உங்களிடத்தில் கொடுத்தார்களா? அல்லது அவர்கள் ஓசை வடிவிலே சொல்லி அதை பிறகு வந்தவர்கள் எழுதி கொண்டார்களா? அப்புறம் எப்படி அல்லாஹ்வுடைய வேணுமோ அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியாக புத்தகத்தில் வந்த மாதிரி? காஃபிர் கேட்டான், இதைத்தான் கேட்டான். இவங்க கேட்கிறாங்கல்ல, இந்த கேள்வி தான் காஃபிர் கேட்டான். அல்லாஹ்விடமிருந்து புத்தகமாக இந்த குர்ஆன் அருளப்பட வேண்டாமா? அப்படிதான் கேட்டான். அல்லாஹ் என்ன சொன்னா? அதெல்லாம் தர முடியாது போன்ட்டான். புத்தகத்தில் தர முடியாது, ஜிப்ரீல் அனுப்புவேன், அவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, முகமது நபி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் குர்ஆன் இல்லையான்னு கேட்டோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரும்போது குர்ஆன் இல்லையான்னு கேட்டோம், சஹாபாக்கள் உள்ளங்கள்ல ஏத்துக்கிட்டாங்களே அப்ப குர்ஆனே இல்லையா அப்படிலாம் கேட்டோம். இதற்கெல்லாம் அவங்க பதில் சொல்லல, கண்டு கொள்ளாமல் நழுவி செல்கிறார்கள். அவங்க சப்தம் இல்லாம, சப்தத்தை அவங்க மறுக்கிறாங்கல்ல, சப்தம் இல்லாம எழுத்தை மட்டும் வச்சு குர்ஆனை ஓதி காட்டட்டும். ஓதி காட்ட முடியுமா? வெறும் இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஓதி காட்டணும் குர்ஆனை. அடுத்த சகோதரர்களே, பிஜே அவர்கள் போட்ட அந்த கிளிப்பை போட்டாங்க. அதுல என்ன, இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது தான் அவர் சொல்லி இருக்கிறாரு. குர்ஆனுங்கிறது ஓசை வடிவில் உள்ளது, எழுத்துங்கிறது குர்ஆன் இல்லை. அப்ப எழுத்து குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்னா எழுத்தை யாரெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்தான எழுதி வந்து அல்லாஹ்வுடைய எழுத்துன்னு சொல்றீங்களா? நீங்க எழுதி கொண்டது அல்லாஹ் கொடுத்தது ஓசை வடிவில் தான். குர்ஆன் வசனத்தையும் சொன்னோம், இது பல்ஹு ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம்,
கல்வி வழங்கப்பட்டவருடைய உள்ளங்களிலே இது பாதுகாக்கப்பட்ட தெளிவான வசனங்கள் என்று அல்லாஹ் சொன்னதை சொன்னோம். அதையே மறந்தீங்க. அது உங்களுடைய குர்ஆன்ல இல்லையோ இந்த வசனம்? இந்த கேட்ட கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லணும். அடுத்து சகோதரர்களே,